ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அபுதாபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிம்பிளான சிக்கன் பக்கோடா. அதுக்கு நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன், தேவையான அளவு உப்பு, சாப் பண்ண க்ரீன் சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ண கோரியண்டர் சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ண பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கட் பண்ணி வச்சுருந்த கறி லீவ்ஸ் அண்ட் கோரியண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர், பெரிய ஜீரக பவுடர். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, அப்புறம் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பெப்பர் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி உதிரி விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் டெக்ஸ்டராக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 hour அப்படியே அதை மேரினேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் எண்ணெயில் மீடியம் ஹீட்டில் வச்சு சிக்கனை பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுங்க. மீடியம் ஹீட்லேயே சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ள சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ரசம், தயிர் சாதம், சாம்பார் இதோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த ரமதானுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.